ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஸ்பேன் டேக்னா என்னன்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாய்டா போட்டு ஷாருக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோட லைவ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. குரோமில் போய் பார்த்தா டெக்ஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த ஷாருக்குன்ற டெக்ஸ்ட்டை மட்டும் எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக நான் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? Ctrl+X கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஸ்பேன் டேக் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டைல்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸ்டைல் கலர் வந்து ஓகே, இந்த கலர் கொடுப்போம். இப்போ என்னென்னா இது கலர் வந்து இதெல்லாம் சிஎஸ்எஸ். ஓகேவா? சிஎஸ்எஸ்ல கலர்ன்னு இருக்கும். இதில் வந்து கலரோட நேம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ ஷாருக் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ஷாருக் டான்றது பிளாக் கலரில் இருக்குது. ஓகேவா? இந்த ஷாருக்குன்ற மட்டும் கலராக இருக்குது. பார்த்தீங்களா உங்களுக்கு? இதுக்கு தான் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸ்பேன் டேக்ன்றது எந்த ஒரு டேக்ல வேணால் மெர்ஜ் ஆகும். ஓகேவா? H1 டேக்ல மட்டும் வேலை செய்யாது. அதுக்கு எந்த டேக்ல யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேக் ஏற்ற ஃபாண்ட் சைஸ் அதே ஸ்டைல் எதுவுமே மாறாது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் பி டேக் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் ஹைடா ஷாருக் கொடுத்துட்டேன்னா ஓகே, என்னடா பண்ணுற சொல்லிட்டு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேன் டேக்கில் ஓகே, இந்த இடத்துல நான் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்டைல் டேக் கொடுத்துட்டு கலர் கொடுத்துக்கிறேன். கலரில் வந்து இந்த இடம் வந்து ப்ளூ. ஓகே, இந்த கலர் கொடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன இருக்குன்னா இது ஃபுல்லாகவுமே பி டேக் தான். ஓகே, ஒரே ஃபாண்ட் சைஸாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்பேனில் இருக்கிறது மட்டும் ஒரே ஃபாண்ட் சைஸ் தான். இந்த கலர் மட்டும் மாப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி கலரில் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து குரோமில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஸ்பேன் டேக்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்களா? எந்த டேக்ல வேணால் யூஸ் பண்ணுங்க. அதே டேக்கில் அதே ஃபாண்ட் சைஸில் அந்த இடத்துல மட்டும் நம்ம சிஎஸ்எஸ் மூலமாக சேஞ்ச் வேணால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு என்ன கலர் வேணுமோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.